ஹலோ எவ்ரிஒன், ஐம் ரான்ச். வெல்கம் டு அவர் சேனல். ப்ரியோஃபைட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடியது இந்த ஜென்ரல் ஃபியூச்சர்லேருந்து பாலிட்ரைக்கல்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசம் அண்ட் ஜெர்மினேஷன் பேட்டர்ன். இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம 2 டாப்பிக்காக வந்து தனித்தனியாக பிரித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசம். ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரையோஃபைட்டில் எப்படி வந்து ஸ்போர் வந்து டிஸ்போசல் ஆகுது, அந்த விஷயங்களை தான் ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்தபடியாக ஜெர்மினேஷன் பேட்டர்ன். அந்த ஸ்போர் வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது, அது என்னென்ன பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது, அது நம்ம 2வது டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல நம்ம ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசம் இன் ப்ரையோஃபைட்ஸ். நமக்கு தெளிவாக வந்து தெரியும், ஒரு ஸ்போரோஃபைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கேப்சூல் அப்படின்ற ரீஜன் இருக்கும். அந்த கேப்சூலுக்குள்ளே தான் ஸ்போர் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர் வந்து எப்படி வெளியில் வருது, அது என்னென்ன மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான் ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசம் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? த ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் இஸ் ஷார்ட் லிவ்டு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸ்போரோஃபைட் அப்படின்றது கேமிட்டோஃபைட்டோட எப்போவுமே வந்து அட்டாச்சு கண்டிஷனில் தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட் லிவ்டு டிப்ளாய்டு ஸ்டேட் அப்படின்றது நமக்கு தெரியும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கேப்சூல் தட் ப்ரொடியூஸ் ஸ்போர் த்ரூ மியாசிஸ் அண்ட் ஸ்டாக் தட் ஹோல்ட் இட் அபவ் த கேமிட்டோஃபைட். இந்த கேப்சூலுக்குள்ளே தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போரோஜீனஸ் மதர் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்போரோஜீனஸ் மதர் செல்ஸ்லேருந்து ஸ்போர்ஸ் அப்படின்றது உருவாகுது. எப்படி? மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் மூலமாக வந்து உருவாகுது. இப்போ இந்த கேப்சூல் அப்படின்றது பேரண்ட் பாடிக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் வெளியில் வந்து கொண்டு வர்றதுக்கு ஸ்டாக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்டாக் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சீட்டாவை மென்ஷன் பண்ணுறாங்க. சில கேமிட்டோஃபைட்டில் சீட்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன பண்ணுது, கேமிட்டோஃபைட்டில் இருந்து அந்த கேப்சூலை கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அப்பான் ரிலீஸ் த ஸ்போர்ஸ் ஆர் கேரிட் பை ஏர் கரண்ட் அண்ட் அப்பான் லேண்டிங் இன் எ மாய்ஸ்ட் என்வாயர்மெண்ட் த ஜெர்மினேட் தேர்பை இனிஷியேட்டிங் எ கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். இந்த ஸ்போர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏர் கரண்ட் மூலமாக எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுமோ அங்கே போகுது. ஒரு மாய்ஸ்டான என்வாயர்மெண்ட்டில் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது. Initially, the spore develop into filamentous structure known as protonema, which is rich in chloroplast. இப்போ ஸ்போர் வந்து வெளியில் வருது இல்லைங்களா, அது முதல்ல என்ன ஆகும், மாய்ஸ்டான என்வாயர்மெண்ட்டில் போனதுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஜெர்மினேட் ஆன உடனே என்டையர் கேமிட்டோஃபைட்டை எடுத்தோடனே ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து புரோட்டோனிமா. இந்த புரோட்டோனிமா ஃபர்தராக வந்து கேமிட்டோஃபைட்டாக வந்து மாறும். அது எப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு வந்து ஸ்போர் ஜெர்மினேஷனில் சொல்கிறேன். அப்போ பேசிக்காக எப்படி ஸ்போர் டிஸ்போசல் ஆகுது, எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரி, கேப்சூல்லேருந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது, ஒவ்வொரு குரூப் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ்லையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க அது என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அடுத்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்றது இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ப்ரையோஃபைட்ஸை நம்ம ஒரு 3 கிளாஸஸாக வந்து பிரிக்கலாம். ஹெப்படிகாப்சிரா, ஆந்தோசெரடாப்சிரா அண்ட் ப்ரையாப்சிரா. இந்த 3 கிளாஸஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய கேப்சூல்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு டைம் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்போர் டிஸ்போசல் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹெப்படிகாப்சிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்கான்ஷியல்ஸ் அண்ட் ஜங்கர்மேனியல்ஸ் நம்ம டீட்டெயிலாக படித்தோம். ஆந்தோசெரடாப்சிராவில் ஆந்தோசெரட்டல்ஸை பற்றி படித்தோம். ப்ரையாப்சிராவில் பாலிட்ரைக்கல்ஸை பற்றி நம்ம படித்தோம். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றத்தோட ஸ்போரோஃபைட்டுக்கு எப்படி இருக்கும், அதில் கேப்சூல் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ கேப்சூலோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் டிஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெப்படிகாப்சிராவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்போர்ஸ் இருக்கும், எலேட்டஸ் வந்து இருக்கும். இப்போ இது வந்து மார்கான்ஷியாவோட ஸ்போரோஃபைட். இதில் என்ன இருக்குது, எலேட்டஸ் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நிறைய நடுவில் ஸ்போர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை தாண்டி வேறு எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சருமே வந்து இருக்காது. ஹெப்படிகாப்சிராலே ஒரு சில மெம்பர்ஸில் வந்து எலேட்டஸ் கூட வந்து இருக்காது. அப்போ அதிகபட்சமாக ஹெப்படிகாப்சிராவில் ஸ்போர் அண்ட் எலேட்டஸ் தான் வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து இருக்கும். இப்போ ஆந்தோசெரடாப்சிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா காலமெல்லா அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து என்னென்னா ஸ்போரோஃபைட். சென்டரில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜன் என்ன அப்படின்னா காலமெல்லா. அப்போ காலமெல்லா அப்படின்ற ரீஜன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஸ்போர்ஸ்க்கு நடுவில் வந்து சூடோ எலேட்டஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது ஆந்தோசெரடாப்சிராவில் நம்ம கேப்சூலில் காலமெல்லா, ஸ்போர்ஸ், சூடோ எலேட்டஸை வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரையாப்சிராவை நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேப்சூல் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம்.
சென்டர்ல வந்து கேப்சூல் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ கேப்சூல் அப்படின்றது இருக்கும். சாரி கேப்சூல் கிடையாது. காலமெல்லா. சென்டர்ல கேப்சூலுக்குள்ள இருக்கக்கூடியது காலமெல்லா. சென்டர்ல. ஓகே. காலமெல்லா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஸ்போர் சாக்ஸ் வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா ஸ்போர் சாக். 2 பக்கமும் ஒவ்வொரு ஸ்போர் சாக் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ள தான் என்ன உருவாகுது? ஸ்போர் அப்படின்றது வந்து உருவாகுது. அடுத்ததா சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்போர் சாக்குக்கு வெளியேயும், உள்ளேயும் வந்து நம்ப சம் ஏர் ஸ்பேஸஸ வந்து நம்ம பார்க்க முடியும். அதுல டர்பிகுலேட் செல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அதுல ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணும். அத தாண்டி வெளியில வந்து நெறைய வந்து நார்மலா அ பேரன்கைமாட்ட செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்சூல் வால்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரையாப்சிரால பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்போ ஒவ்வொரு கேப்சூல்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா? ஹெப்படிகாப்சிராவோட கேப்சூல்ல வந்து ஸ்போர்ஸ் அண்ட் எலேட்டஸ் இருக்கு. ஆந்தோசெரடாப்சிரால காலமெல்லா ஸ்போர் சூடோ எலேட்டஸ் இருக்கு. பிரையாப்சிரால காலமெல்லா ஸ்போர் சாக் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இத தாண்டி வந்து ஸ்போர் ஹேர் ஸ்பேஸஸ் இருக்கும். அண்ட் அந்த கேப்சூலுக்கு வெளியில வந்து ரிம் அந்த ரீஜியன்ல வந்து பெரிஸ்டோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பெரிஸ்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெரிஸ்டோம், பெரிஸ்டோம். ஓகேங்களா? பெரிஸ்டோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹெப்படிகோப்சிரால எலேட்டஸ் வந்து ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆந்தோசெரடாப்சிரால சூடோ எலேட்டஸ், இங்க பெரிஸ்டோம் அப்படின்றது ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் கேப்சூலுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அடுத்து ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா சீட்டா. ஓகே. சீட்டா அப்படின்னு ஹெப்பாட்டிகோப்சிரால எடுத்துக்கிட்டா யூசுவலி ஷார்ட்டா இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதான் வந்து என்னன்னா சீட்டா. சீட்டா அப்படின்றது ஷார்ட்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஆப்சென்ட்டா கூட இருக்கலாம். ரிக்ஸியாலலாம் சீட்டாவே வந்து கிடையாது. ஆந்தோசெரடாப்சிராவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டா இஸ் ஆப்சென்ட். அதுக்கு பதிலா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ் தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்க இருக்கிற எல்லாமே வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. பிரையாப்சிராவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெல் டெவலப்டா நம்ம பார்க்கலாம். சீட்டா அப்படின்றது ரொம்ப லாங்கா வந்து இருக்கும். அது வந்து அந்த கேப்சூல வந்து மேல கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ரொவைடிங் எலிவேஷன் ஃபார் ஸ்போர் டிஸ்பர்சல் வேரியிங் இன் லென்த் அண்ட் ஸ்ட்ரக்சர். சீட்டா அப்படின்றது ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கும். பாருங்க இதுதான் வந்து என்ன சீட்டா. இன் பிரையாப்சிரா. ஓகேங்களா. அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கேப்சூல்ல வந்து ஹெப்படிகாப்சிராவுல நடக்காது. ஆந்தோசெரடாப்சிராவுல கேப்சூல் வால் இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த கேப்சூல் வால்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். தே ஆர் பார்ஷியலி டிபெண்டன்ட் ஆன் ஸ்போரோஃபைட். ஃபுட் எல்லாமே வந்து இதுவே பிரிப்பேர் பண்ணிக்கும். ஆனா வாட்டர் மத்த விஷயங்களுக்காக தான் இது கேமிட்டோஃபைட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கு. பிரையாப்சிராவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் சம் ஆசஸ் த அப்போஃபைசிஸ். இந்த இடத்துல பல்ஜா இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேரு அப்போஃபைசிஸ். அந்த ரீஜியன்ல ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது வந்து நடக்கும். அப்போ கேப்சூல் அப்படின்னு பார்க்கும்போது, ஹெப்படிகாப்சிரா கேப்சூல்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. மத்ததுல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அந்த ஆந்தோசெரடாப்சிரா, பிரையாப்சிரா பார்ஷியலி டிபெண்டன்ட் ஆன் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா. அடுத்து ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா அப்படின்றது ஹெப்படிகாப்சிராவுல இருக்காது. அண்ட் ஆந்தோசெரடாப்சில நம்ம பார்க்க முடியும். எங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த வால்ல கேப்சூலோட வால்ல வந்து ஸ்டொமேட்டா அப்படின்றது இருக்கும். இட் இஸ் அ கீ ஃபீச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர். பிரசன்ட் அண்ட் ஃபங்ஷனல் ஆன் கேப்சூல் வால். கேப்சூல் வால்ல வந்து நம்ம ஸ்டொமேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அப்போஃபைசிஸ்லயும் நம்ம ஸ்டொமேட்டா வந்து நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் அ பிரையாப்சிரால இருக்கக்கூடிய ஃபீச்சர். அடுத்து கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீட்டாவுல சொல்றாங்க. சீட்டா. சீட்டாவுல இருக்கக்கூடிய கண்டக்டிங் டிஷ்யூ நம்ம பார்க்கும்போது, இங்க சீட்டாவுல எந்த ஒரு கண்டக்டிங் டிஷ்யூவுமே வந்து ஹெப்படிகாப்சிரால இருக்காது. ஆந்தோசெரடாப்சிராலயும் வந்து சீட்டா அப்படின்றதே ஒண்ணு கிடையாது. அப்புறம் எப்படி அதுல கண்டக்டிங் டிஷ்யூ இருக்கும்? பிரையாப்சிரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதான் சீட்டா. இது என்ன பண்ணுது அப்படின்னா, கேமிட்டோஃபைட்ல இருந்து ஃபுட் வாட்டர வந்து கொண்டு வந்து கேப்சூலுக்கு வந்து குடுக்கும். ஸோ அதோடைய சீட்டாவுல நம்ப அ டிஃபரன்ஸ் அதாவது கண்டக்டிங் டிஷ்யூவ நம்ம பார்க்க முடியும். ஹைட்ராய்ட், லெப்டாய்ட் அப்படின்ற கண்டக்டிங் டிஷ்யூவ நம்ம பார்க்க முடியும். சீட்டாவ நான் கட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாரி தான் இருக்கும். எபிடெர்மிஸ் இருக்கும். அண்ட் உள்ள இருக்கக்கூடியது வந்து என்னன்னா கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு அடுத்து மெடுலா இருக்கும். இந்த மெடுலால 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா லெப்டாய்ட். அண்ட் அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடியது ஹைட்ராய்ட் அப்படின்ற செல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் சீட்டாவுல. ஸோ இது வந்து பிரையாப்சிராவுல கண்டக்டிங் டிஷ்யூ இருக்கும். மத்ததுல வந்து இருக்காது. டயகிராம் ஒவ்வொன்னுத்துலயும் என்ன மாரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். திஸ் இஸ் த கேப்சூல் ஸ்ட்ரக்சர். சரி இப்போ இந்த கேப்சூல்குள்ள இருந்துனா எப்படி ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெப்படிகாப்சிரா. லிவர்வோர்ட்ஸ நம்ம எடுத்துக்கலாம். அதுல எப்படி ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். த டிஸ்பர்சல் ஆஃப் ஸ்போர் இன் லிவர்வோர்ட் அக்கர் த்ரூ 3 டிஃபரெண்ட் மெக்கானிசம். ஒரு 3 மெக்கானிசம் இருக்கு. அந்த 3 மெக்கானிசத்துல ஏதாவது ஒரு மெக்கானிசத்துல தான் இந்த ஹெப்படிகாப்சிராவுல ஸ்போர் டிஸ்பர்சல் அப்படின்றது நடக்கும். ஒண்ணு வந்து ஹைக்ரோஸ்கோபிக் மெக்கானிசம். 2வது வாட்டர் ரப்ச்சர் மெக்கானிசம். 3rd ஒன் இஸ் அ ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம். மொத்தம் 3 மெக்கானிசம் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் ஸ்போர் டிஸ்போசல் அப்படின்றது ஹெப்படிகாப்சிரால வந்து நடக்கும். அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஹைக்ரோஸ்கோபிக் மெக்கானிசம். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் மெக்கானிசத்துல என்ன நடக்குது அப்படின்னா, when the capsule reaches maturity,
At the environmental condition are moist, the elater absorb water and coil. இப்போ வந்து நல்லா அந்த மெச்சூர்ட் ஆயிடுச்சு. கேப்சூல் வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்வைரன்மென்ட்ல வந்து வாட்டரோடைய கண்டிஷன் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய எலேட்டஸ் வந்து அந்த வாட்டர வந்து அப்சார்ப் பண்ணும். இப்ப எலேட்டஸ் வந்து நார்மலா இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இந்த எலேட்டஸ் இப்டி இருக்கு. இது வாட்டர அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்டின்னா, அந்த எலேட்டஸ் வந்து இந்த மாரி காயில் ஆயிடும். ஓகே. எலேட்டஸ் வந்து காயில் ஆகுது. எப்போ வந்து எலேட்டஸ் வந்து காயில் ஆகுது? வாட்டர் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான். எலேட்டஸ் அப்சார்ப் வாட்டர் அண்ட் காயில். அது காயில் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அஸ் த கேப்சூல் ரைஸ். இப்ப கேப்சூல் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஏன் ட்ரை ஆகுது? வெளியில மாய்ஸ்சர் வந்து கம்மியாகுது. அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்டின்னா, இங்க எலேட்டஸ்ல இருக்கக்கூடிய வாட்டரும் வெளியில வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். த எலேட்டஸ் ட்விஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட். உடனே என்ன ஆகுது அப்டின்னா, அது வந்து அன்ட்விஸ்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் வெளியில வர அதாவது அது நார்மல் ஸ்டேஜ்க்கு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எலேட்டஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எலேட்டஸ் உள்ள சுருங்கி மறுபடியும் வந்து காயிலிங், அன்காயிலிங் ஆகுறதால என்ன ஆகுது அப்டின்னா, அ ஹெல்பிங் டூ புஷ் அவுட் த ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேப்சூல் லேயர் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே டீஜெனரேட் ஆயிடும். இப்ப டீஜெனரேட் ஆயிடுச்சு. டீஜெனரேட் ஆனதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய எலேட்டஸ் வந்து காயில் ஆகி அன்காயில் ஆகுது. காயிலிங், அன்காயில் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் காயில் ஆகி அன்காயில் ஆகும்போது வெளியில இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் அப்படின்றதெல்லாம் வெளியில தள்ளப்படுது. These mechanism allow for gradual release of spores when condition are optimal for dispersal. இதனால கிராஜுவலா தான் ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த இடத்துல வந்து டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. கேப்சூல் வால் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய எலேட்டஸ் வந்து காயில் ஆகி அன்காயில் ஆகுது. அப்படி ஆகும்போது ஸ்போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வரும். ஒட்டுமொத்த ஸ்போர்ஸும் வந்து சேம் டைம்ல வந்து ரிலீஸ் ஆகாது. அப்போ கிராஜுவலா ஸ்போர்ஸ் வந்து இந்த ஹைக்ரோஸ்கோபிக் மெக்கானிசம் மூலமா வந்து ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பாலியா, மார்கான்ஷியா மாதிரியான பிரையோஃபைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் ரப்ச்சர் மெக்கானிசம். வாட்டர் ரப்ச்சர் மெக்கானிசம். இன் ஃபோலியோஸ் லிவர்வோர்ட்ஸ். ஹெப்பாட்டிகோப்சிரால இந்த ஃபோலியோஸ் லிவர்வோர்ட்ஸ்ல நம்ம காமனா இத பார்க்க முடியும். த கேப்சூல் அப்சார்ப் வாட்டர் அண்ட் ஸ்வெல். இப்ப இதுதான் என்ன அப்படின்னா கேப்சூல். இந்த கேப்சூல் வந்து வாட்டர வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, பெருசாக ஆரம்பிக்குது. இப்ப நார்மலா வந்து கேப்சூல் இந்த மாரி தான் இருக்கு. வாட்டர் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சூல் வந்து பெருசா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்குது. திஸ் இன்கிரீஸ் இன் இன்டர்னல் பிரஷர் லீட் டு சடன் ரப்ச்சர் ஆஃப் கேப்சூல். இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பெருசு பெருசா ஆயிட்டே இருக்கும்போது சடனா வந்து ரப்ச்சர் ஆக ஆரம்பிக்குது கேப்சூல். ஓகேங்களா? ஏன்னா, இது பெருசாகும்போது வாட்டர் அப்சார்ப் பண்ணிட்டு பெருசாகும்போது உள்ள பிரஷர் அதிகமாகுது. இதனால சடனா கேப்சூல் அப்படின்றது வந்து ரப்ச்சர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல கேப்சூல்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா, எலேட்டஸ் வந்து இருக்கு. தீஸ் எலேட்டஸ் ராபிட்லி லாஸ் வாட்டர். உடனே என்வைரன்மென்ட் பட்ட உடனே என்வைரன்மென்ட்ல வாட்டரோட லெவல் கம்மியா இருக்கலாம். இந்த எலேட்டஸ்ல இருந்து வாட்டர் எல்லாமே வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் லாஸ் ஆகுறதால காசிங் தம் டு ட்விஸ்ட் அண்ட் அன்ட்விஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் மாய்ஸ்சர். அந்த மாய்ஸ்சர் தகுந்த மாரி இது ட்விஸ்ட் ஆகும், இல்ல அன்ட்விஸ்ட் ஆகும். அப்ப ட்விஸ்ட் அண்ட் அன்ட்விஸ்ட் ஆகும்போது ஒட்டுமொத்தமா இது ரப்ச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வயலன்ட்டான ஒரு ப்ராசஸ். யோசிச்சு பாருங்க. இது நல்லா பெருசாகுது. டப்புன்னு ரப்ச்சர் ஆயிடுச்சு. ரப்ச்சர் ஆனதுக்கு வெளியில வந்து வாட்டர் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எலக்ட்ரஸ் எல்லாமே அன்காயில் ஆக ஆரம்பிக்கும். அப்ப எலக்ட்ரஸ் அன்காயில் ஆகும்போது மொத்தமா அந்த ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து வெளியில போக ஆரம்பிக்கும். திஸ் மூவ்மெண்ட் புஷஸ் அண்ட் டிஸ்போஸ் த ஸ்போர்ஸ். அப்போ அந்த எலேட்டஸ் வந்து காயிலிங், அன்காயிலிங் இந்த இடத்துலயும் வந்து நடக்குது. எப்போ கேப்சூல் ரப்ச்சர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிறதால ஒட்டுமொத்தமா வந்து என்ன ஆகுது? வெளியில போகுது. ஸோ அப்போ வாட்டர் இருக்கும்போது அங்க கேப்சூல் பெருசாகுது. கேப்சூல் ரப்ச்சர் ஆனதுக்கு அப்புறம் எலேட்டஸ் வந்து ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. செஃபலோசியாவுல நம்ம இந்த மாரி காமனா வந்து பார்க்க முடியும். இட் இஸ் அ வாட்டர் ரப்ச்சர் மெக்கானிசம். அடுத்து ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம். The dehiscence of capsule occur at the seta elongate pushes the capsule out of the calyptra and perianth. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இது ஃபுலேனியாவுல நம்ம பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா கேலிப்ட்ரா. ஓகேங்களா? இது வந்து பீரியன்த். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஒன்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்சூல் வந்து வெளியில வரணும். பீரியன்த், கேலிப்ட்ரா விட்டுட்டு வெளியில வரணும். ஏன்னா உள்ளே ரப்ச்சர் ஆச்சு அப்படின்னா ஸ்போர்ஸ் உள்ளே தான் இருக்கும். அப்போ வெளியில வரணும். அப்போ சீட்டா நல்லா க்ரோ ஆகும். ஸோ சீட்டா நல்லா க்ரோ ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய கேப்சூல் அப்படின்றது வெளியில வர ஆரம்பிக்கும். அஸ் த கேப்சூல் வால் ட்ரைஸ். இப்போ கேப்சூலோடைய வால் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இட் ஸ்பிளிட் ஓப்பன் இன்டு 4 வால். இது கரெக்ட்டா 4 வால்வா வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நார்மலா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து என்ன கேப்சூல். ஓகே. இந்த கேப்சூல் வந்து ட்ரை ஆகுது. ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேல வந்து ஒரு மார்க் இருக்கும். கரெக்ட்டா 4 மார்க் வந்து இருக்கும். அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும். 4 மார்க் இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட்டா என்ன ஆகுது அப்படின்னா, 4 இதுவா வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். பின்னாடி ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப 4 பீஸா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, த எலேட்டர் அட் த பேஸ் டிட்டாச் சடன்லி ஃபில்லிங் த ஸ்போர்ஸ். ஓகேங்களா? ஃபில்லிங் த ஃபோர்ஸ்னா என்ன? அத தூக்கி அப்படியே எறியுறது. அந்த ஸ்போர்ஸ வந்து தூக்கி வந்து எறியும். எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப்சூல பாருங்க. இந்த கேப்சூல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா இதான் கேப்சூல் அப்படின்னா, எலேட்டஸ் வந்து ஃப்ரீயா இருக்காது. மேலயும் கீழயும் வந்து இந்த மாரி அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இந்த ஸ்ப்ரிங் ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம் நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எலேட்டஸ் வந்து மேலயும் கீழயும் அட்டாச் ஆயிருக்கும். பாருங்க, இது வந்து என்னன்னா எலேட்டஸ். மேலயும் கீழயும் வந்து அட்டாச் ஆகும். ஓகேங்களா? அப்போ கேப்சூலுடைய மேலயும் கீழயும் என்ன எலேட்டஸ் அப்படின்றது அட்டாச்டு கண்டிஷன்ல வந்து இருக்கு. ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேப்சூல் அப்படின்றது ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஸ்ப்ளிட் ஆகும்போது, இங்க வந்து என்ன இருக்கு? எலேட்டஸ் இருக்கும். அது கீழ வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்க நான் நல்லா அப்படி இழுத்து விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஸ்ப்ரிங்க நான் நல்லா இழுக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்க வந்து நான் நல்லா வந்து இழுக்கிறேன். இழுத்து வந்து இந்த மாரி வளைக்கிறேன். வளைச்சு, ஒரு பக்கம் மட்டும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? சடனா அது வந்து ஒரு ஃபோர்ஸ வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா? அதே மாரி தான். இப்போ இந்த இடத்துல ரப்ச்சர் ஆகும். 4 பீஸா ரப்ச்சர் ஆகும்போது, இது எல்லாமே தனித்தனியா அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாரி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அதாவது எலக்ட்ரஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. பேஸ்ல வந்து எலக்ட்ரஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது அப்படியே கீழ் நோக்கி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து டிட்டாச் ஆக ஆரம்பிக்குது. டிட்டாச் ஆகும்போது இது ஸ்ப்ரிங் தானே. ஸ்ப்ரிங் மாரி வேலை செய்யுதுல்ல. உடனே அதுல அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து தூக்கி எறியும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம். ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வேலை செய்யும். ஒரு ஸ்ப்ரிங்க வந்து நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்த விட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஃபோர்ஸ கிரியேட் பண்ணும் இல்லையா? அந்த மாரி தான். இப்போ இந்த இடத்துல எலேட்டஸ் அப்படின்றது 2 பக்கமும் அட்டாச் ஆயிருக்கும். இந்த பக்கமும் அட்டாச் ஆயிருக்கும். இப்ப இந்த பக்கம் இங்க அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வெளியில போனதால என்ன ஆகுது? சடனா அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதனால இங்க உட்கார்ந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வெளியில போயிருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு எலேட்டர். ஒரு பக்கம் வந்து எலேட்டஸ் ஃபிக்ஸ்ட்ல இருக்கும். ஒரு பக்கம் வந்து டக்குன்னு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம், ஸ்ப்ரிங் மாதிரி அந்த ஸ்போர்ஸ வந்து வெளிய அனுப்புறதுக்கு பேரு தான் ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம். ஃபுல்லேனியாவுல நம்ம இத பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப ஹெப்படிகோப்சிடால மொத்தம் 3 மெக்கானிசம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அந்த 3 மெக்கானிசத்துல ஹைக்ரோஸ்கோபிக் மெக்கானிசம் காமனா நடக்கும். அத தாண்டி வாட்டர் ரப்ச்சர் மெக்கானிசம் லீஃபி பிரயோஃபைட்ஸ்ல நடக்கும். ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம் அப்படின்றது இந்த மாதிரி மேலயும் கீழயும் அட்டாச்டுல இருக்கக்கூடிய எலேட்டஸ்ல வந்து நடக்கும். எலேட்டஸ் இந்த மாதிரி மேலயும் கீழயும் அட்டாச்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஸ்பைரல் ரிங் மெக்கானிசம் மூலமா ஸ்போர் டிஸ்பர்சல் அப்படின்றது நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஹெப்படிகாப்சிடாவோட ஸ்போர் டிஸ்பர்சல். அடுத்ததா ஆந்தோசெரடாப்சிடா. ஆன்வோர்ட்ஸ்ல எப்படி வந்து ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெக்கானிசம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நார்மலா வந்து சூடோ எலோட்டஸ் இருக்கும். அது வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆஃப்டர் மெச்சுரேஷன், த அபெக்ஸ் ஆஃப் ஸ்போரோகோனியம் டர்ன் பிளாக் ஆர் டார்க் ப்ரவுன் இன் கலர். இப்போ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இதான் வந்து ஒரு பிரயோஃபைட்னு வச்சுக்கோங்களேன். கேமெட்டோஃபைட்டிக் பாடி. ஸ்போரோஃபைட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டோடைய டிப் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரவுன் இல்லன்னா பிளாக் கலர்ல மாற ஆரம்பிக்கும். த டெஹிசன்ஸ் இனிஷியேட் அட் த டிப் ஆஃப் த கேப்சூல். இந்த கேப்சூலோட டிப்ல தான் வந்து டெஹிசன்ஸ் வந்து இனிஷியேட் ஆகும். அதாவது அந்த கேப்சூல் வந்து உடைய ஆரம்பிக்கும். இனிஷியலி a small longitudinal fissure form which subsequently widen and enlarge. முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா இந்த மாரி ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு ஃபிஷர் வந்து ஃபார்ம் ஆகும். உடையிற மாதிரி ஒரு விரிசல் வந்து ஃபார்ம் ஆகும். உடனே உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, சூடோ எலேட்டஸ் பொசஸ் ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன? வாட்டருக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சூடோ எலேட்டஸ். காசிங் தெம் ட்விஸ்ட் ஒன்ஸ் த இன்டர்னல் மாஸ் இஸ் எக்ஸ்போஸ்டு டூ எக்ஸ்டர்னல் என்வாயர்ன்மென்ட். இப்போ இந்த இடத்துல என்ன லைட்டா விரிசல் ஏற்பட்டு, இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரிஞ்சிருச்சு. இங்க காலமெல்லாம் இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய எலேட்டஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, என்வாயர்ன்மென்ட்ல எவ்வளோ வாட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். வாட்டர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்துக்கிட்டு காயில் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே அன்காயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடனே ட்விஸ்ட் அண்ட் அன்ட்விஸ்ட் அப்படின்றது அந்த இடத்துல எலேட்டஸ்ல வந்து நடக்கும். திஸ் ட்விஸ்டிங் ஆக்ஷன் ஆஃப் த சூடோ எலேட்டர் எக்ஸர்ட் பிரஷர் ஆன் த ஜாக்கெட் லேயர், ரிசல்ட்டிங் இட்ஸ் ரப்ச்சர் அண்ட் ரிலீஸ் ஸ்போர் இன்டு அட்மாஸ்பியர். ஸோ இதனால ட்விஸ்டிங் அண்ட் ட்விஸ்ட் ஆகாதால நல்லா இது வந்து பெருசா ரப்ச்சர் ஆக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே வெளியில ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். த ரிலீஸ்டு ஸ்போர்ஸ் ஆர் தென் கேரிட் பை விண்ட் டு வேரியஸ் லொகேஷன். விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வேரியஸ் லொகேஷனுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து சிரட்டோப்சிரால நடக்கும். ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெக்கானிசம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப நார்மலா நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். ஓகேங்களா? மெத்தட் தான். சரி, ஆந்தோசெரடாப்சிரால எப்படி நடக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா பிரயோப்சிரால எப்படி ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிரயோப்சிரா.
காமனா மாசஸ் அப்படின்னு சொல்லலாம். தே எக்ஸிபிட் வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஸ்போர் டிஸ்போசல். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் ஸ்போர் டிஸ்போசல் இஸ் ஏர் கன் மெக்கானிசம் அண்ட் சென்சர் மெக்கானிசம். இந்த ஏர் கன் மெக்கானிசம் அண்ட் சென்சர் மெக்கானிசம்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜென்ரலா இந்த பிரையாப்சிரால எப்படி ஸ்போர் வந்து டிஸ்போசல் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். த ஜென்ரல் டிஸ்போசல் மெக்கானிசம் இன் பிரையாப்சிரா. மோஸ்ட் மாசஸ் ஸ்பீஷீஸ் யூஸ் திஸ் மெக்கானிசம் ஃபார் டிஸ்போசிங் த ஸ்போர்ஸ். மோஸ்ட்லி வந்து இந்த மெத்தட்ஸை வந்து நிறைய மாசஸ் வந்து யூஸ் பண்ணும். இன் ட்ரை கண்டிஷன் த கேலிப்ட்ரா விச் இஸ் ரிமண்டன்ட் ஆஃப் ஆர்கிகோனியம் டிட்டாச். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே பாருங்க கேலிப்ட்ரா அப்படின்ற ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ட்ரை ஆகும்போது அது டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும். த ஓப்பர்குலம் இஸ் ரிலீஸ்டு டியூ டு வாட்டர் லாஸ் ஃப்ரம் ஆனுலஸ் காசிங் த பெரிஸ்டோம் டீத் டு பெண்ட் அவுட்வர்ட். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹிப்பில் என்ன இருக்குது? ஓப்பர்குலம் இருக்குது. இந்த ஓப்பர்குலம் என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரை ஆகும்போது அதுவும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பர்குலமும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பர்குலம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய பெரிஸ்டோமியல் டீத் வந்து இருக்கும். ஓகே, பெரிஸ்டோமியல் டீத் அப்படின்றது இருக்கு. அந்த பெரிஸ்டோம் டீத் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். பேக்வேர்டில் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பாருங்க. இப்போ இது ஒரு மாய்ஸ்ட் கேப்சூல். மாய்ஸ்ட் கேப்சூல் அப்படின்னா என்ன? கேப்சூலில் வந்து நார்மலாக இருக்குது. ஓகேங்களா, அதில் ஓப்பர்குலம் மட்டும் வந்து கிடையாது. பெரிஸ்டோமியல் டீத் வந்து இந்த இடத்துல இருக்குது. ட்ரையிங் கேப்சூல். கேப்சூல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல பெரிஸ்டோமியம் இல்லாத அந்த அதாவது ஓப்பர்குலம் இல்லாததால் அது ஓப்பனாக இருக்குது. அங்கே வந்து வாட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதால ட்ரை ஆகுது. அந்த கேப்சூல் மேலும் ட்ரை ஆகுது. இதனால் இந்த பெரிஸ்டோம் டீத் என்ன ஆகுது அப்படின்னா, பேக்வேர்டாக வந்து பெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி பெரிஸ்டோம் டீத் வந்து அந்த ஓப்பனிங்கை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் வந்து ஓப்பனிங். சரிங்களா, இந்த ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா, பெரிஸ்டோம் டீத் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஓப்பனிங்கை வந்து கவர் பண்ணி வச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி, போர்ஸ் வெளியில் வராத மாதிரி. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது, அந்த பெரிஸ்டோம் டீத் எல்லாமே வந்து பேக்வேர்டாக பெண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், பேக்வேர்டாக வந்து பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு. கன்சிக்வென்ட்லி ஸ்போர்ஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த கேப்சூல் அண்ட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஏர்ஸ். இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ஸோ அது கரெக்டாக வந்து ஏர் டிஸ்போசல் வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம வந்து பிரைனம், ஹைப்னம் மாதிரியான ஸ்பீஷீஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஜென்ரலாக இப்படி தான் பிரையாப்சிராவில் மோஸ்ட்லி டிஸ்போசல் அப்படின்றது நடக்கும். இப்போ ஸ்பெஷல் டிஸ்போசல், ஏர்கன் மெக்கானிசம்னா என்ன, சென்சர் மெக்கானிசம்னா என்ன, அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஏர்கன் மெக்கானிசம், இதை நம்ம வந்து ஸ்பாக்னம் மாதிரியான மாசஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன் திஸ் மெக்கானிசம் த மெச்சூர்டு ஸ்போரோகோனியம் ஆர் ஸ்போரோஃபைட் ஆஃப் த மாசஸ் அண்டர்கோ ட்ரையிங் ரிசல்ட்டிங் இன் ரிடக்ஷன் ஆஃப் டயாமீட்டர். இப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பாக்னத்தோடைய ஸ்போரோஃபைட் நல்லா பெருசாக பல்ஜாக வந்து இருக்குது. இப்போ இது மெச்சூர்ட் ஆகிடுச்சு, ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதோடைய டயாமீட்டர் குறைய ஆரம்பிக்குது. பாருங்கள், இதோடைய டயாமீட்டர் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ட்ரை ஆக ஆக அதோடைய டயாமீட்டர் அப்படின்றது குறையும். அந்த மாதிரி குறையும் பொழுது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, திஸ் லீட் டு கொலாப்ஸ் ஆஃப் காலமெல்லா. உள்ளே வந்து காலமெல்லா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். பிரையாப்சிராலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ள காலமெல்லா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. கிரியேட்டிங் ஹை ஏர் ப்ரெஷர் வித்தின் த கேப்சூல். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து டெவலப் ஆகும். ஒரு ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் இந்த டயாமீட்டர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது நிறைய வந்து என்ன ப்ரெஷரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் மேலும் வந்து டீஜெனரேட் ஆகி ஒரு ஹேர் மாதிரி நல்லா வந்து ஹேர் பேக் மாதிரி உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். திஸ் ப்ரெஷர் காசஸ் ஓப்பர்குலம் டு எஜெக்ட். இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே இங்கே இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய செல்ஸும் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். டயாமீட்டர் வந்து ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் இந்த ஏர் அப்படின்றது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிக்கும். இப்போ ஏர் வந்து மேலே போகுது. மேலே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரெஷர் வந்து ஓப்பர்குலத்துக்கு போகுது. இதனால் வந்து அந்த ஓப்பர்குலம் அப்படின்றது வந்து என்ன ஆகுது, டிட்டாச் ஆக ஆரம்பிக்குது, எஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலீசிங் த ஸ்போர் இன்டு அட்மாஸ்பியர். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரை வந்து அதோட சேர்ந்து வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. திஸ் ஃபோர்ஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் ஸ்போர் டிஸ்போசல் இஸ் கால்ட் ஏர்கன் மெக்கானிசம். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதை நம்ம ஏர்கன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாக்னத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்னு. இதெல்லாம் வந்து மில்லி செகண்டில் வந்து நடக்கும். பாருங்கள், டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்போரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 செகண்டை விட கம்மியாக 0.5 மில்லி செகண்ட் தான் ஆயிருக்கு.
அப்ப டக்குன்னு ஒரு கன்னுலேருந்து புல்லட் எவ்வளோ வேகம் வந்து போகுமோ, அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஏரோட ப்ரெஷரால சடனா வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் த ஏர் கன் மெக்கானிசம். 1 செகண்டுக்கு கீழ வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து டக்குன்னு எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா? இது ஏர் கன் மெக்கானிசம். அடுத்ததா சென்சார் மெக்கானிசம். இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்ரைகம்ல பார்த்தோம்ல, அதேதான். இந்த இடத்துல சென்சார் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். As spores reach maturity, the operculum dries and eventually detach, exposing the peristome. இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஓப்பர்குலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கு பேரு தான் ஓப்பர்குலம். இட் இஸ் அ கவரிங். ஓகே. ஒன்ஸ் உள்ள வந்து ஸ்போர்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பர்குலம் அப்படின்றது கீழ விழுந்துரும். டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இப்ப டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்னதான் தெரியுது? பெரிஸ்டோம் மட்டும் தான் தெரியுது. பெரிஸ்டோம் அப்படின்றது அந்த டீத். ஓகேங்களா? அங்க பாருங்க. நல்ல பெரிஸ்டோம் டீத் அப்படின்றது இங்க தெளிவா கிளியரா நம்மளால வந்து பார்க்க முடியுது. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். த சென்ட்ரல் டிஷ்யூ ஆஃப் தீகா ரீஜன் டீஜெனரேட் அட் மெச்சூரிட்டி. இப்போ இதுதான் வந்து தீகா ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தீகா ரீஜன்ல வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். இங்க தான் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஓப்பர்குலம் ரிமூவ் ஆயிடுச்சு. டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த ரிம்ல தான் இருக்கு. உள்ள வந்து அந்த ஸ்போர் சாக் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே டீஜெனரேட் ஆகுது. உள்ள எல்லாமே டீஜெனரேட் ஆகும்போது, ஸ்போர்ஸ் எல்லாமே இந்த மாரி சென்டர்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது. அதாங்க குடுத்துருக்காங்க. அலோவிங் த ஸ்போர்ஸ் டூ செட்டில் இன் த சென்டர் ஆஃப் கேப்சூல். ஏன் உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டீஜெனரேட் ஆகுது. அப்ப எல்லா ஸ்போருமே வந்து சென்டர்ல இந்த மாதிரி வந்து சேர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம், த தின் வால்டு செல்ஸ் பிட்வீன் த பெரிஸ்டோம் டீத் ட்ரை அவுட், ரிசல்ட்டிங் இன் ஸ்மால் ஓப்பனிங் அட் த எட்ஜஸ் ஆஃப் எபிஃப்ரம். இப்போ இந்த இடத்துல வந்து எபிஃப்ரம் அப்படின்ற ஒரு லேயர் வந்து கவர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த எபிஃப்ரம் அப்படின்றத இந்த இடத்துல ப்ரவுன் கலர்ல இருக்கு. அத கவர் பண்ணி கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது தான் பெரிஸ்டோம் டீத். ஓகேங்களா? இந்த எபிஃப்ரம் அப்படின்றதுல கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த எபிஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும்போது அங்கங்க வந்து ஸ்மால் போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஸ்மால் போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது அது வழியா ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். த ஸ்போர்ஸ் ஆர் தென் டிஸ்பர்ஸ் கிராஜுவலி த்ரூ திஸ் ஓப்பனிங் அஸ் த கேப்சூல் ஸ்வேஸ் இன் த விண்ட். விண்ட்ல வந்து அப்படியே வந்து ஆடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இது வழியா ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். பாருங்க, இது எல்லாமே குட்டி குட்டியா வந்து ஸ்போர்ஸ் தான். நம்ம வந்து பெப்பர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கண்டெய்னர நம்ம சென்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கண்டெய்னருக்கு பேரு சென்சர். இந்த மாரி இருக்கும். இதுக்குள்ள நம்ம பெப்பர போட்டு வச்சிருப்போம். நமக்கு வேணுன்றப்ப நம்ம அந்த பெப்பர கொட்டும்போது, இந்த ஸ்மால் ஓப்பனிங் வழியா அந்த பெப்பர் அப்படின்றது வெளியில வரும். ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துலயும் வந்து என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு வந்து ஒரு சென்சர் மாதிரி தான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால இதுக்கு பேரு சென்சர் மெக்கானிசம். ஓகேங்களா? இத நம்ம வந்து ஆர்ச்சிகம், ஒலிகோட்ரைக்கம், பாலிட்ரைக்கம் இந்த மாதிரியான பிரையோஃபைட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப ஸ்போர் டிஸ்பர்சல் மெக்கானிசம் இன் பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு வரும்போது, என்னென்ன மெத்தட்ல ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததா இப்ப ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்போர் வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்போர் ஜெர்மினேஷன் பேட்டர்ன். The process of spore germination is essential in life cycle of bryophytes. Bryophytes லைஃப் சைக்கிள்ல இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் தான் ஸ்போர் ஜெர்மினேஷன். ஏன்னா ஸ்போர் ஜெர்மினேட் ஆனா தான் அதோடைய லைஃப் சைக்கிள் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். The shift from dormant spore to newly developing plant is called spore germination. ஒரு ஸ்போர் வந்து அதாவது க்ரோ ஆகி ஒரு கேமிட்டோஃபைட்ட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அத நம்ம ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்போர் வந்து வளர்றத நம்ம ஜெர்மினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்போர் ஜெர்மினேஷன். This process is affected by variety of environmental factor and show a range of pattern among different bryophyte species. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்து நடக்கும். பட் காமனா ஸ்போர் ஜெர்மினேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு 2 மெத்தட் வந்து இருக்கு. அந்த 2 மெத்தட் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போர். ஸ்போரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. அத நம்ம பார்க்கலாம். ஸ்போர் ஆர் ஸ்பெரிக்கல், ஹேப்ளாய்டு, யூனிநியூக்ளியேட்டட். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்போர் டெட்ரைட குடுத்துருக்காங்க. ஸ்போர் டெட்ரைட் அப்படின்னா என்னன்னா, மொத்தம் 4 ஸ்போர். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு ஸ்போர் இருக்கு. இங்க நமக்கு 3 தான் தெரியுது. இது வந்து ஒரு ஸ்போர் டெட்ரைட். இப்ப இந்த ஒரு ஸ்போர நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாரி கூட வந்து இருக்கலாம். ஒரு சில ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு ஷேப் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கலாம். ஹேப்ளாய்டு, யூனிநியூக்ளியேட் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் வந்து இருக்கும். ஈச் ஸ்போர் இஸ் சரவுண்டட் பை 2 லேயர்ஸ் ஆஃப் வால். இத கவர் பண்ணி 2 வால் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? த அவுட்டர் வால் லேயர் நோன் அஸ் எக்ஸோஸ்போர்ஸ். இந்த இடத்துல வெளியில இருக்கு இல்லைங்களா? வெளியில ஒரு லேயர். இதுக்கு பேரு வந்து என்னன்னா, எக்ஸோஸ்போர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸோஸ்போரியம் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேங்களா? இத நம்ம வெளியில இருக்கக்கூடியத எக்ஸோஸ்போரியம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸோஸ்போர்ஸ் அப்படின்றத விட எக்ஸோஸ்போரியம். ஓகே. எக்ஸோஸ்போரியம்.
திஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்போர். அடுத்து இட் இஸ் அ திக் அண்ட் ஆர்னமெண்டட். திக்காக இருக்கும். ஆர்னமெண்டட் அப்படின்னா என்னன்னா, அந்த வாலில் வந்து நிறைய டிசைன்லாம் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுதான் ஆர்னமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து த இன்னர் வால் லேயர் ரெஃபர்ட் அஸ் எண்டோஸ்போரியம். ஓகேங்களா, எண்டோஸ்போர் சொல்கிறத விட எண்டோஸ்போரியம். எண்டோஸ்போரியம் இட் இஸ் அ தின்னர். ரொம்ப தின்னாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த லேயர். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்னென்னா எண்டோஸ்போரியம். ஓகே, வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து எக்ஸோஸ்போரியம். அதில் ரிட்ஜஸ் நிறைய ஆர்னமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். திஸ் வால் லேயர் என்க்ளோசஸ் கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் கிளாபியூல்ஸ் அண்ட் ஃபுட். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல், பிளாஸ்டிட்ஸ், ஆயில் கிளாபியூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் இதெல்லாம் தனியாக வந்து பிரிஞ்சு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேமிட்டோஃபைட்டை வந்து உருவாக்க போயிடும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்போரோட ஸ்ட்ரக்சர். இப்போ அது எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். Spore germination pattern. There are two main patterns of spore germination observed in bryophytes. ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. ஒன்று எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன், அனதர் ஒன் இஸ் எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷன். முதல்ல நம்ம எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். In this pattern, the spore wall rupture and the protonema grow outward directly exposed to the environment. இதுதான் வந்து ஸ்போர் அப்படின்னா, அந்த ஸ்போரோட வாலை ரப்ச்சர் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். எக்ஸ்டர்னல் என்வாமெண்ட் இருக்குல்ல, அது அந்த என்வாமெண்ட்டோட கனெக்டில் இருக்கும். அது வந்து தனியாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்போரோட வாலை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து ஜெர்மினேட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஜெர்மினேஷனை வந்து நம்ம எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன் இஸ் மோர் காமன் அமாங் bryophyte that inhabit in moist condition. மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய bryophytesல இப்படி தான் எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷன் தான் காமனாக நடக்கும். as the exposed protonema can efficiently absorb water and nutrient. முதல்ல ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி தான் வந்து இருக்கும். ஃப்ளமெண்டஸாக தான் இருக்கும். இந்த ஃப்ளமெண்டஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா புரோட்டோனிமா அப்படின்னு பேர். ஓகே, இந்த புரோட்டோனிமா தான் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா க்ரோ ஆகி ஒரு கேமிட்டோஃபைட்டாக வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த புரோட்டோனிமா அப்படின்றது வாட்டர், மினரல், நியூட்ரியன் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து அப்சர்வ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், கமினியோ இந்த மாதிரியான bryophytesல எக்ஸோஸ்போரிக் ஜெர்மினேஷனை நம்ம பார்க்க முடியும். அடுத்த டைப் எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷன். எண்டோ அப்படின்னாலே இன்சைட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷனில் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்போர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்போரோட வாலுக்குள்ளே, ஓகேங்களா, இதான் ஸ்போர் வால்னா, இதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜெர்மினேட் ஆகி அதோடைய அந்த புரோட்டோனிமாலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். லேட்டர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The endosphoric germination occur when the protonema develop within the spore wall. ஸ்போர் வாலுக்குள்ளே அந்த புரோட்டோனிமா அப்படின்றது ஃபார்ம் ஆகிடும். This type of germination is typically found in bryophyte that inhabit drier environment. ட்ரை கண்டிஷனில் இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டில் வாழக்கூடிய bryophytesல இப்படி தான் நடக்கும். எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷன் தான் இருக்கும். அந்த ஸ்போர் வால் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டெசிகேஷன். இந்த ஸ்போர் வால் வந்து உள்ளே வளரக்கூடிய அந்த புரோட்டோனிமாவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்குது. ஓகேங்களா, எங்கே பாருங்கள், ஸ்போர் வால் அப்படின்றதுலாம் கடைசி வரைக்கும் வந்து இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன, அந்த புரோட்டோனிமா வளர்ந்து வர வரைக்கும் வந்து இருக்கும். புலேனியாவிலலாம் நம்ம இந்த எண்டோஸ்போரிக் ஜெர்மினேஷனை வந்து பார்க்க முடியும். அப்போது எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆச்சு அப்படின்னா அது என்ன உருவாக்குது, புரோட்டோனிமாவை உருவாக்குது. புரோட்டோனிமா, இந்த புரோட்டோனிமா என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து க்ரோ ஆகி கேமிட்டோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட் தான் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்லாம் இருக்கும். அடுத்து வந்து அதே ஸ்போரோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஜெர்மினேஷன் ஆஃப் ஸ்போர் ஜெர்மினேஷன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த லெக்சருக்கு உண்டான PDF ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.